இதுக்கெல்லாம் நீங்கள் சும்மா கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் தேவை அப்படின்னு நினைக்கிற நேரம் மட்டும்தான் அவங்க உங்களை நினைக்கிறாங்க. அவங்க நேரத்தையெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் உங்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குல்ல, அதை கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்கள் மனசையும் பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு பிறகு உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம செல்ஃபிஷ் பீப்புள்னு சொல்லுவோம். அவங்களுக்கு நீங்கள் முக்கியமே இல்லைங்க, உங்களுடைய வேல்யூ தெரியவே தெரியாது. ஸோ உங்களுடைய ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் மாறுவீங்க. அன்னைக்கு நீங்கள் எல்லாருக்கும் அவைலபிளான ஒரு நபராக இருக்க மாட்டீங்க. எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனாகவும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ நான் ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நடந்துக்கிற சில செல்ஃபிஷ் பீப்புள்னால நம்ம ரொம்ப காயப்படுவோம். ஸோ இந்த காயப்பட்டு இந்த வழிகளை அனுபவிச்சனாலே நம்ம மெச்சூர் ஆயிடுவோம். அவங்க வேணா உங்களை பயன்படுத்தலாம், ஆனால் அந்த அனுபவம் தான் உங்களை இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆகும். இதுக்கு பிறகு உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய வேல்யூ தெரியாதவங்ககிட்ட உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் நல்ல மனசு ஒரு கிஃப்ட்டு, அதை டிசர்வ் பண்ணுறவங்களுக்கு கொடுங்க.